வெல்கம் டு கிச்சன் குயின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எக் புர்ஜி. இது எக் புர்ஜின்னு ஏன் சொல்கிறோன்னா, இதில் நம்ம நார்மலாக செய்கிற முட்டை பொடி மாஸ் மாதிரி இருக்காது. இதில் நம்ம தக்காளி, கேப்சிகம் இதெல்லாம் நம்ம சேர்த்து செய்கிறோம். இது கொஞ்சம் வித்தியாசமான ப்ராசஸ். இது எப்படி செய்கிறதுன்றதை இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். எக் புர்ஜி செய்கிறதுக்கு நான் 6 முட்டை எடுத்திருக்கேன். 2 வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன துண்டு இஞ்சி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 15 பல்லு பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு கேப்சிகம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நம்ம எல்லாரும் முட்டை செய்யும்போது பொடிமா செய்யும்போது அப்படியே உடச்சி ஊற்றுறீங்க. அப்படி உடச்சி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா அடிச்சுட்டு நம்ம செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா கொஞ்சமாக உப்பு போட்டு மிளகுத்தூள் போட்டு நல்லா முட்டையை அடித்து வச்சுக்கிறேன். நல்லா நுர வர மாதிரி நீங்கள் முட்டையை அடிச்சுக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ முட்டையை அடித்து வச்சாச்சு. ஒரு கடாயில் நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த எக் புர்ஜிக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை அதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பூண்டு கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இஞ்சி, அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். இஞ்சியும் பூண்டு எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடியாக நறுக்கிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே நம்ம 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கின பிறகு தான் நீங்கள் தக்காளியை சேர்க்கணும். இப்போ முன்னாடியே தக்காளியை சேர்த்துட்டிங்கன்னா வேகாத போயிடும். இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் சீக்கிரமாக வதங்கினா நம்ம மஞ்சத்தூளும் உப்பும் எப்போவுமே சேர்த்துப்போம். அதே மாதிரி இப்போது 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். முட்டையில் நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வேகணும். இப்போது கேப்சிகம் சேர்த்துக்கலாம். இது உங்களுக்கு கேப்சிகம் பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு பிடிக்காதுன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பட் கேப்சிகம் சேர்த்து நம்ம செய்யும்போது இந்த எக் புர்ஜி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம், தக்காளி, கேப்சிகம்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் அளவு வெறும் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த முட்டையை இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல அந்த வெங்காயத்தெல்லாம் கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கிட்டு நீங்கள் நடுவில் ஊற்றிட்டு உடனே கிளறாமல் ஒரு நிமிஷம் விட்டு நீங்கள் கிளறினீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைனா உடனே ரொம்ப அப்படியே பொடி பொடியாக ஆகிடும். கொஞ்சம் 1 நிமிஷம் விட்டு நீங்கள் கிளறி விட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கும் அது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். பொறுமையாக இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க முட்டை வேகிற வரைக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே, பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குது இல்லைங்களா. இது நமக்கு சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய்.